எடுத்துட்டேன், வேற விஷயம் விடுங்க. இப்ப என்னன்னா அவன் பண்ற ஆளு தான் எடுத்துட்டேன் முன்னாடியே. என்னன்னா இப்ப நாளாச்சா சீட்டில் முன்னாச்சா செங்கோட்டையன் எடப்பாடி விட்டுட்டு நான் வெளில வரேன்னு சொல்லிட்டு நேரம் எங்க போனாப்புல, டெல்லி போனாப்புல. டெல்லி போயிட்டு நேரம் எங்க வந்தாப்புல, டிவி கேட்க தான் வந்தாப்புல. அஞ்சாச்சா இதுக்கு மேல டாட்ஸ் கனெக்ட் பண்ணுமாங்க? ஏங்க இவன் டெல்லிக்கு போனா நான் இது பண்றேன், நான் கருப்பு சட்டை போட்டு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். நான் மோடி இல்ல நீ அங்கிள்னு இவரு சிஎம் கூப்பிடுவாராம். அப்புறம் நீ மோடி நீ எப்படி கூப்பிடணும்? பிரைம் மினிஸ்டர் சிஎம் நீ இப்படி கூப்பிடுறேன்னா அப்புறம் பிஎம் எப்படி நீ கூப்பிடணும்? நீ உண்மையிலே எதிர்க்கிறனா இருந்தா எப்படி பேசியிருக்கணும் நீ? ஆனா நீ என்ன பேசுன? மதுரை மாநாட்டில் நீ என்ன பேசுன? நீ விக்கிரமணி மாநாட்டில் நீ என்ன பேசுன? நீ அப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே இவனுங்க நான் அப்போதான் ஜிப்சியும் நோட் பண்ணாரு. அதை நம்ம இங்க ஜிமெண்ட் போட்டு பேசிட்டு இருக்கோம், அடிக்கடி விஷயங்கள் இது பத்தி இல்லைங்க, இது ஒண்ணு இருக்கு கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் பொழப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரியே கரெக்டா வந்துட்டே இருந்தது. கரூர் மேட்டர்ல தெளிவா அவசரமா இவனை பறக்க விட்டது யாரு? ஏன் எஃப்ஐஆர் போடல? இங்க உனக்கு வந்துச்சுல, நம்ம கேள்வி கேட்டோம்ல, ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு. அதே மாதிரி இப்ப சென்ட்ரல் கைலுக்கு போயிடுச்சு, ஏன் இன்னும் விசாரணை பண்ணி ஏன் முதல்ல தூக்கல? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஏன் அவசரமா பென்ட்ரைவ் எல்லாம் போட்டு காலி பண்ணாங்க? எனக்கு கொஸ்டின் மேல கொஸ்டினா வருது. விஜய் விஷயத்துல சுத்தி விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியாது. இன்னும் அவனுக்கு இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அண்ணன் நம்மளை காப்பாத்துவாரு, அண்ணன் நம்மளுக்கு செய்வாரு. டேய் கட்சி கொடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்கை இது எல்லாத்தையும் பார்த்து இப்படி பண்ணணும், கட்டமைப்பு இப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்தது நாம் தமிழர். நீ நாம் தமிழ் முதல்ல குத்துன, நீ கரெக்டா நாம் தமிழ் முதல்ல குத்துன. இப்ப நாளைக்கு நீ கூட்டணி வந்தா கூட அவங்க உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காவே நீ கொள்கை முரண்பாடு ஒண்ணு இருக்கு. என்னன்னா திராவிடம் தமிழ் தேசியம் வேற வேற, ரெண்டும் ஒன்னும் சேர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த முரண்பாடுல அவங்க நிக்கிறாங்க. அதிமுகவா கொத்தடிமைன்னு சொல்லி அடிமையை வித்துட்டாங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவோட இதெல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டாங்க டெல்லியில. இல்ல அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் சொல்றேன், ஊழல் சக்தி, கொத்தடிமை, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி மதுரை மாநாட்டில் பேசிட்டான். எனக்கு அவங்களுடைய தொண்டர்கள் நினைச்சா பாவமா இருக்குன்னு சொன்னான். ஏன்னா அவனுக்கு அதிமுக வேணாம், அதிமுக இருக்க தொண்டர்கள் ஓட் பேங்க் வேணும். எனக்கு பண்ருட்டி ராமச்சந்திர திடீர்னு பேரவைன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சது எனக்கு டவுட் இருக்கு. என்ன பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்சு எனக்கு டவுட் இருக்கு. இந்த அம்மா ஏதோ பேர் சொல்ல முடியல, கொஞ்சம் பெருசா போகுது லென்த். அந்த அம்மா திடீர்னு பேரவைன்னு சொல்லிட்டு நான் அரசியல இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா லென்த்தா ஒன்று ஆரம்பிச்சது ஒண்ணு எனக்கு டவுட் இருக்கு. என்ன திடீர்னு ஆரம்பிக்குதுங்க இந்த உப்புமாக்குன்ற மாதிரி, திடீர் உப்புமா, திடீர் சட்னி, திடீர் இட்லி அப்படின்ற மாதிரி எல்லாம் திடீர் நடக்குது. ஒண்ணு நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த ஓஆர்எஸ் கரசல் இருக்கால, ஐஆர்எஸ், அந்த ஆள் வந்துட்டு அதாவது ஒரு நோட்டீஸ் பீரியட், கவர்மெண்ட் அபிஷியலோட ஒரு நோட்டீஸ் பீரியட்னா கண்டிப்பா மோர் தென் 6 months இருக்கும். அதை சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம வரவே முடியும். இந்த ஆள் முறையா நோட்டீஸ் பீரியட் கூட சர்வ் பண்ணல. என்னன்னா 3 நாள் அதாவது இந்த ஆள் வேலையோட போறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணிக்கிட்டாரு. சப்மிட் பண்ணதுல இமீடியட் ரிலீவ் எப்படிங்க ஒருத்தருக்கு உடனே கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விடுறானுங்க. அப்ப இப்ப இவனுக்கும் ஒன்றிய அரசுக்கும் கூட்டணி இல்ல, இவனுக்கு மறைமுக கூட்டணி இல்லன்றத நான் நம்பணுமா? ஆரம்பத்துல திமுக ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா பாஜகவோட கைகூலி பி டீம் அப்படிம்பாங்க. இவன் எங்க நம்மள பி டீம்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் இவன் முன்னாடியே என்ன பண்ணான், விக்கிரவாண்டி மாநாட்டில் உங்களை எதிர்த்து யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களை பி டீம்னு சொல்லி நீங்க இப்படி காலி பண்ணிடுவீங்க, ஏன்னா அவன் மேல அவனை பிஜேபி சாயம் அவன் மேல பூசிடக்கூடாதுன்னா அவன் முன்னாடியே ஷீல்டை வைக்க அடிச்சதுக்கு அப்புறம் நீ ஷீல்டை வச்சுனா ரைட்டு, அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஷீல்டை வச்சான், அங்கதான் அடி பாயிண்ட். ரெண்டாவது, திமுக அடிக்காத போதே என்ன அடிக்கிறாங்க, பிதுக்குறாங்க, மிதிக்கிறாங்கன்னு சொன்னேன். அவன் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன அடிக்கிறாங்க என்ன பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஐயோ அம்மான்னு கோர்ட்டு பக்கம் போனேன். கோர்ட்ல வச்சு நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டானுங்க. அதுவும் கரூர் மேட்டருக்கு அப்புறம் நல்லா ஓப்பனா சொன்னோம்னா அண்டர்வேர் அவுத்து விட்டு உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்களால முட்டு கொடுக்க முடியல. இப்ப சமீபத்துல கூட எங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. இப்ப கொடுத்தாலும் முந்தைய நேற்று பேட்டி கொடுத்தாலும் அதை வருச்சுன்னா என்ன சொன்னா, சிஎம்மோட பவர் முடிட்டோம், எலெக்ஷன் கமிஷன் அமௌண்ட் படுத்துட்டோம், அப்புறம் பாரு நாங்க தெருவா, வீடா, ஊரா, கிராமமா, நகரமா வரேன்னா யாரு ஆதவர்ஜனா. இதெல்லாம் சேவ் பண்ணி புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய பேச விட்டு அவர் இதுக்கெல்லாம் வரமாட்டாரு, வேற எதுக்கு தான் வருவான் அவர் இதுக்கெல்லாம் பேச மாட்டாரு, வேற எதுக்கு. இங்க என்னன்னா அவங்க எங்களை நீ அடிக்காம இருந்தீங்கன்னா டவுட் வந்துடும், ஆனால் எங்களை அடிக்கிற மாதிரி அடி, நான் குழந்தைய கிள்ளி விடுற மாதிரி தொட்டிலே அடி விட்டு குழந்தைய கிள்ளி விடுற மாதிரி. நான் இதான் ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க தனியா இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. அதிமுக தனியா நின்னாலும் பிஜேபி தனியா நின்னாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஓட் பேங்க் நீங்க பிரச்சாரங்கள் பண்ணீங்கன்னா, உங்களுடைய விஷயங்கள் நீங்க அரசியல் பிரச்சாரங்கள் எடுத்து கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா
கரெக்டாக உங்களுக்கான ஓட்டு வரும். ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாம் ஒன்றா சேரணும், ஓட்டு பிரிவு கூட ஒன்றா சேரணும், ஒரு தப்பான கணக்கு போட்டாங்க. இது என்னன்னா, பெரிய அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க செய்கிற தப்பை கூட பண்ணுவாங்க. ஐன்ஸ்டைனுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் எடுத்துருவாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப சின்ன சின்ன தப்பு பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு தான் இங்கே இந்த எலெக்ஷன் 2026 பண்ணாங்க. ரொம்ப அதிகமாக யோசிச்சு முட்டாள்தனமான விஜய் வச்சு ஒரு முட்டாள்தனமான ஒரு கேம் ஆட்டாங்க. இது எங்க பேக் ஃபயர் ஆகும்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தப்புன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். யாரா இருக்குன்னா, பிஜேபிக்கு அப்பதான் புரியும், ஏடிஎம்கேக்கு அப்பதான் புரியும், விஜய்க்கு அப்பதான் புரியும். மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு மக்கள் இன்னும் மறக்கல. அதுக்குள்ள இது என்னன்னா, ஃபேக் நியூஸ் கிளப்பி விடுறதோ இல்ல இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, அதை கரெக்டா நீ டீல் பண்ணி களத்துல இறங்கி போராடி இருக்கிறான்னு என் கேள்வி. நான் ஆரம்பத்துல இருந்தே நான் கேட்கறேன். நான் ஒண்ணு எது இங்க தப்பு நடக்கலாம் சொல்லல. ஆனா இங்க நடக்கும் போது நீங்க எதிர்கட்சி நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? களத்துல இறங்கி போராடினீங்களா? ஏதாவது ஒரு போராட்டம் ஏதோ ஒண்ணு எனக்கு காட்டுங்க. இருக்கிற பேரை நீங்க இருக்கிற நல்ல பேரை கூட இருக்கிற உங்களுடைய ஓட் பேங்க கூட நீங்க டிவிக்கு கூட கூட்டணி வச்சு கெடுத்துக்கிறீங்க. இப்ப இதுல பொய் செய்திகள் வேற, கற்பழிப்பு நடக்குது, அது நடக்குது, அப்புறம் இதுல பொய் செய்தி வேற, அதுல வேற ஒன்னு ஆட் பண்ணி இப்ப அவன் எடுத்து போட்டு அடிப்பான். இந்த கார்ல ஏதோ ஒண்ணு ஏதோ திமுக கட்சி கூட வச்சுட்டு வேணும்னு அந்த கார்ல எதுக்கடா கூட்டுறதுன்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ரவர்சியல் ஆச்சு. அது ஒண்ணு. இப்பதான் மணல் கொள்ளை நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நடக்கலையா? மனசாட்சியோட தொட்டு சொல்லு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல? 8 வழிச்சாலை பத்தி விஜய் பேசுறானா? சேலம் 8 வழிச்சாலை பத்தி விஜய் பேசுறானா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பத்தி விஜய் பேசுறானா? பேட்டி கொடுத்தானா? சைக்கிள் மிதிச்சு போயிட்டு நீ திமுக ஓட்டு போட்ட? திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கு, அதிமுகவை எதிர்க்கிறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கு. ஓகேவா? இதுக்கு நடுவுல விஜய் மாதிரியான ஆட்கள் நீ தடுக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஓப்பனா சொன்னா நீ எந்த கட்சி பத்தி பேசுறது, சிபிஎம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுன்ற. நீ என்ன பண்ணிட்ட? அங்க ஒரு ஃபேக்டரியில ஊதியம் கொடுக்கலன்னா நிப்பான், மாச கம்யூனிஸ்ட் கட்சி நிப்பான், நீ நிப்பியா? ஏங்க, அடிப்படை அரசியல் நாகரிகம் ஒண்ணு இருக்குங்க. அந்த நாகரிகம் கூட இவனுக்கு தெரியாதுங்க. இவனுங்களை நம்பி நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? அப்ப இவனு கிட்ட இருக்கிறவன் என்ன நினைக்கிற? இவனெல்லாம் ஆடு மாடுன்னு பாக்குற. யாரு? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஆடு மாடுன்னு பாக்குறீங்க. அப்ப இவங்க கூட கூட்டணி வச்சா இவங்க எல்லாம் நம்ம கட்சியில சேர்ந்துருவாங்க, நான் ஸ்டாப் உறிஞ்சலான்றீங்க. அவனு அண்ணன் இன்னொத்தி கூட கூத்தியா கூட உட்காந்து நடந்து போனதுக்கே உட்காந்துக்கிட்டு அவனுங்க போட்டு அண்ணனே போட்டு அடிச்சவனுங்க. என்ன அவனுங்களை பத்தி தெரியாது. அதுங்க ஜோம்பிஸ். அது நாய் நினைச்சிட்டு இருக்கிற, விஜய்க்கு நன்றி உள்ள நாய் நினைச்சிட்டு இருக்கிற. அது நாய் லிஸ்ட்ல வராது, அது ஜோம்பிஸ், வெறி பிடிச்சது, ரேபிஸ். இல்ல கடிச்சு வச்சுட்டு மறுபடியும் அதே புண்ணை போய் நக்குவானுங்க. அதுதான் இன்னும் கடுப்பு. அவனுங்களா இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஒன்ஸ் முதல வாய்க்குள்ள போயிட்டா அவ்வளவுதான். முதல வாய்க்குள்ள போயிட்டா அவ்வளவுதான். ஒரு கட்சி இன்னொரு கட்சி கிட்ட போய் அடிமை ஆயிடுச்சு அப்படின்னா அது அவ்வளவுதான், மீட்டு எடுக்கவே முடியாது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, ஒரு கட்சி இன்னொரு கட்சிகிட்ட போய் ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து வெளில வரவே முடியாது. ஒண்ணு நீ வெந்தாலும் ஏதோ ஒண்ணு உன் கூட இருக்க 1-2 பேர் அங்க இருப்பாங்க. ஏங்க மதிமுக உடைஞ்சுதா? யாரால? மதிமுக உடைஞ்சது யாரால? வைகோவால. வைகோ எதனா இம்ம நாளே வைகோ இதுல பிரச்சனை இல்லையா? பையன் உள்ள வந்ததுனால. இது மறுக்க முடியுமா? இருக்குல்ல. இங்க பிரச்சனை என்னன்னா, இப்ப சரக்குமாரி என்ன திடீர்னு என் கட்சியை கலைச்சிட்டு உள்ள எதுவும் பிஜேபியில சேரணும்? அது ஒரு பெரிய இது இருக்கு. ஆனா அபிஷியலா யாரும் சொல்ல மாட்டாங்க. கேட்டா நான் ராத்திரி 2 மணிக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன், ஆலோசனை பண்ணேன். வைகோக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அது வெளிப்படையா பேச முடியாது. தமிழ்நாட்டுல சிகரெட் கம்பெனி என்ன எதுக்குன்னு கேட்டா வேணா போய் கேட்கலாம். அதனால இது இவனுக்கு இந்த அரசியல் கூட இவனுக்கு புரியாது. இவனுக்கு என்ன நினைக்கிறானா, அண்ணனை நம்பி பொதுமக்கள் கேட்கறாங்க, இவனுக்கு ஒரு 4 பேர் பார்த்துருப்பானுங்க, உடனே 4 பேர் ஓட்டு போடுற தம்பின்னு சொல்லியிருப்பானுங்க. மக்களே சொல்லிட்டாங்கடா, என்ன இது என்ன ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற கணக்கா? என்னது இது? நம்ம என்ன சோறா? பேச்சுவார்த்தை சொல்லலாம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லலாம். இதெல்லாம் சும்மாங்க. அவனுக்கு என்னன்னா நினைச்சிட்டு இருக்கிறானுங்க, என்னமோ விஜய்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டுருவானுங்க. இங்க யாரு என்னன்னு ஏங்க இப்பயும் சொல்றேன், நாளைக்கு ஏதாவது ஒரு கஸ்டடி டெத்து, நாளைக்கு ஏதாவது ஒரு இது நடக்குதுன்னா டோட்டலா எங்க டிஎல் மாறும். ஆனா
இது ஓட்டு நேரத்துல, எலெக்ஷன் நேரத்துல இது என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவான். இதுல ப்ராப்பகேண்டா பண்ணுவாங்க, நியூஸ் சேனல்ல ப்ராப்பகேண்டா பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நீ பண்ணும்போது அப்புறம் அவன் பண்ண மாட்டானா? ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி நியூஸ் சேனலுக்கு நீ ஒன்று ப்ராப்பகேண்டா பண்ணினா அவன் பண்ண மாட்டானா? நியூஸ் சேனல் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை தான். ஆனா அவன் கட்சிகளுக்கு அவன் தேவை. ஏன்னா ஒரு கட்சியோட நியாயத்தையோ இல்ல அநியாயத்தையோ இல்ல பண்ற தப்பையோ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவன் சேர்க்கிறான். ஆனா அவன் என்னைக்குமே நடுநிலையா நிக்க மாட்டான். என்னதும் கிடையாது. வாங்க டி. தமிழன், சால் குட்மேன், வணக்கம். வணக்கம் 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 ப்ரோ. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஒரு சின்ன இதுதான் ப்ரோ. என்னன்னா, நம்ம சாய்ஸ், விஜய்க்கு சாய்ஸ் இல்ல, வானா வந்துதான் ஆகணுன்ற ஏதோ சுச்சுவேஷன்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, வலுவா ஏதோ மாட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. அது வந்து அண்ணன் இப்ப ஐ டோன்ட் திங்க் இந்த இதராகோ இன்கம் அந்த டேக்ஸ் மாதிரி இது மாதிரி மாட்டிட்டு இருக்காரு. தெரியல. இன்கம் டேக்ஸ்னா கூட ஜெயிலுக்கு போற அளவுக்கு அது பெரிய குற்றம் இல்லை இல்லையா? அது ஒரு ஒரு 3 வார்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சட்டப்படி. ஸோ அந்த மேட்டர் மாதிரி தெரியல, இது ஏதோ பெருசா ஏதோ இருக்குது, அது என்னன்னு தான் டாக்ஸ் தெரியல மேட்டரை ப்ரோ. பொறுத்த வரைக்கும் சால் குட்மேன், டாக்ஸ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து கஞ்சப்பைய, அது முதல்ல பேசிக்கலே புரிஞ்சுக்கோங்க. அவன் வந்து கஞ்சப்பையன். அவன் வந்து கையில் எப்போ அவன் போயிட்டு நடிகராக இருக்கும்போது அந்த சன் டிவியில் வீடியோ இருக்கும், ஈழ தமிழர்களுக்கு 500 கொண்டு போய் போட்டு வந்தானோ, அதுவும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக 500 சொல்லி அந்த உண்டியில் போட்டானோ, அப்பயே தெரிஞ்சு போச்சு இது எச்சு கையால் கூட காக்கா ஓட்டாதுன்னு. சொந்த கூட இருந்த மேக்கப் மேனு ஹெல்ப்பருக்கு வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு 2000 மொய் வச்சுட்டு வந்துருக்கிறான். ஆனால் ஆன்லைனில் உட்காந்து முட்டு கொடுக்குறவங்க இந்த இதெல்லாம் இருக்கிறானுங்க இல்லையா, வலைபேச்சு, இவனுக்கெல்லாம் கோல்டு காயின். உன் கூட இருந்து நீ என்ன திங்கணும், நீ என்ன சாப்பிடணும் கவனமா பார்த்தவனுக்கு 2000 மொய். ஆனா ஆன்லைன்ல நீ யாரு என்ன ஏதுனே தெரியாம உனக்கு முட்டு கொடுக்கறவனுக்கு கோல்டு காயினா? ரெண்டாவது, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஜிப்சி இந்த மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சாரி கோல் சால் குட் உங்களுக்கு இப்பவுமே சொல்லிடுறேன். நீங்க தப்பான நியூஸ் தான் கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. 2000 கொடுத்தது அவங்க அப்பா தான், இவன் கொடுக்கலையா 1 ரூபா கூட. கரெக்டு, சாரி. இதுல ஒரு விஷயம் ஆட் பண்றேன் ஜிப்சி. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, தூத்துக்குடியா விஜயோட சொந்த ஊர். யார் சொன்னா? விஜயோட அப்பா ஊர் என்ன ஊரு? 3 ஊர் சொல்றீங்க. ராமேஸ்வரன்றானுங்க, தூத்துக்குடின்றாங்க. என்னதான் சொல்றது எதுக்குன்னா, இவன் வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து அமீர் நேத்து இன்டர்வியூல இப்பதான் ஞாபகம் வருது, வக்காலா வழித வரேன். நேத்து ஒரு இன்டர்வியூ பாத்தீங்களா ஜிப்சி? 1.5 மணி நேரம் அமீர் கொடுத்துருக்காப்புல இன்டர்வியூ பாத்தீங்களா? சார் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு வந்து எம்ஜிஆர் இங்க தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு, அதுக்கப்புறம் இங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, எனக்கு என் மண்ணில் சார்ந்தவங்க சூப்பர் ஸ்டாரா வரணும். புரியல, அவன் தமிழனா? உடச்சு பேசுவா, அவன் சூப்பர் ஸ்டாரா? என்ன பண்ணிருக்கிறான் வரைக்கும், என்ன சாதிச்சிருக்கிறான்? எம்ஜிஆரோட ரெக்கார்டை ரஜினி முறியடிச்சாரு. ஆமா, நான் லிஸ்ட் எடுத்து வைப்பேன், எங்க ரஜினி படத்தை ரெக்கார்டை முறியடிச்சா காட்டு. அமீர், நான் என்ன சொல்றேன்னா, வாயை வைக்கிறதா ஒரு இடத்துல மட்டும் வாய் வைக்கணும், ஒவ்வொரு இடத்துல வாய் வைக்கூடாது அமீர். அப்புறம் இடி ரைடு ஒரு போதை வரதுக்கு கேஸ் இருக்குல்ல, அப்புறம் அதெல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடும். ரஜினி பேரெல்லாம் உள்ள எடுக்கக்கூடாது. லிங்கா படம் டைம்ல உட்காந்துக்கிட்டு நீ தானே வந்து நின்ன அன்னைக்கு, நாம் தமிழுக்கு வக்காலத்து வாங்கி நீ தானே அங்கே நின்ன. லிங்கா படம் டைம்ல வந்து நான் தலைவர்கிட்ட வந்து லிங்கா படம் டைட்டில் கேட்டாங்க ஜிப்சி. தலைவர் வந்து என்ன பண்ணாரு, அது அமீர் வச்சிருக்கிறாப்புல, அமீருக்கு ஃபோன் பண்ணி டைட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க, கொடுத்துட்டாப்புல. அந்த சாக்கா வச்சுட்டு என்ன பண்ணாங்க, அந்த டைம்ல தலைவர் அரசியலுக்கு வர மாதிரி இருந்தது. என்ன பண்ணாங்க, நீங்க வந்து நாம் தமிழருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணலாமா சார், நீங்க அரசியலுக்கு வர வேணா நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்டார். ஏன்னா அன்னைக்கு அமீர் வந்து நாம் தமிழுக்கு, இது உண்மை தானே சால்கட்மேன், மறுக்க முடியாது, கரெக்டா? எனக்கு தெரியல ப்ரோ, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. இது உண்மை. அமீரே பேட்டி கொடுத்துருக்கான். அப்ப அமீர் வந்து அன்னைக்கு நாம் தமிழுக்கு ஆதரவாளர் இருந்தாப்புல ஜிப்சி. நாம் தமிழுக்கு தலைவர் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தலைவர்கிட்ட பேசிருக்காங்க. தலைவர் எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு அமைதியா போட்டுருவார், அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு விஜய் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக இதுல இருக்கும்போது, அந்த பேர் என்ன, கோகிலா இந்திராவா, அவங்க தான் வந்து விளம்பரத்துறை அமைச்சரா, ஏதோ ஒரு அமைச்சரா இருந்தாங்க. புதிய தலைமுறையில பேட்டி கொடுக்கும்போது சாயங்கால நேரத்துல புதிய தலைமுறையில இவங்களுக்கும் கோகில இந்திராவுக்கும் வாக்குவாதம் நடக்குது புதிய தலைமுறையில. அப்ப விஜய்க்கு முட்டு கொடுத்து அப்பதான் அந்த அம்மா கேட்டுச்சு,
மாஸ்டர் பட வெளியீட்டுக்கு யாரு எந்த வழியா கொள்ளக்கது வழியா வந்து இங்க எங்ககிட்ட வந்து கையை கட்டி நின்று எங்கள்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுதுன்னு அப்போ கேட்கும் போது அமீர் வாய முடிக்கிட்டாப்புல. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது பெருத்த நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்குன்னு அமீர் முட்டு கொடுத்தாப்புல. அப்புறம் நடுவில் திடீர்னு இந்த கரூர் மேட்டர்ல பட்டும் படாத மாதிரி டபுள் கேம் ஆனாப்புல. இல்ல எனக்கு 2 பேர் மேலேயும் இது இருக்கு. அப்ப 2 பேர் மேல அடிச்சு பேச வேண்டியதுதானே. இப்ப நீ வந்து நீ இப்ப ஸ்டேட்டஸ் வைக்கிற, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ ஒன்னே தப்புன்னு சொல்லு, இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லு. இந்த மேலோட்டமா இந்த தாமரை மேல தண்ணி நிக்கிற மாதிரி அப்படியே, இந்த தண்ணி மேல தாமரை நிக்கிற மாதிரி அப்படியே பட்டும் படாத மாதிரியே போக கூடாது. ஒண்ணு உனக்கு சினிமா வரும்னா சினிமா பக்கம் இரு, அரசியல் வருதுன்னா அரசியல் பேசு. இந்த 2 கண்டத்தனமா உட்காந்து இந்த பேசிட்டு கூடாது. நீ ரஜினி தொட்டுனா நீ கெட்ட. ஒரு படம் எடுக்கிறது உன்னால வக்கிருக்கா? இல்ல மூடிட்டு கம்முன்னு வாடி வாசல போய் படம் நடிக்கிறேன், மூடிட்டு அந்த பக்கம் படம் நடிச்சா பணம் சம்பாதிச்சா ஓட்டு அந்த பக்கம் ஓட்டு போயிட்டே இரு. யாரை எங்க கொண்டு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துல கொண்டு நிப்பாட்டியா வெங்காயம்? இதை நான் சொல்லணும்னு இருந்தேங்க. சாரி, சொல்லுங்க சால்குட்மேன், சொல்லுங்க. வாய் ஒரு யூடியூப் ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா வாய் 4 படம் எடுத்து முடிச்சிருக்குள்ள வாய். இதுக்கு நடுவில் கம்யூனிஸ்ட் வர போய் முட்டு கொடுத்துட்டு வந்தாப்புல. அந்த பஞ்சாயத்துல அப்புறமேட்டு பேசிப்போம். சொல்லுங்க சால்குட்மேன், சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதுதான் அந்த ரெய்டு விஷயம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதுதான் வேற ஏதோ சம்திங் ரொம்ப சீரியஸா மாட்டின மாதிரி இருக்குங்க. ஆமா இப்ப அந்த சொல்றாங்க. கேஷ்லயே வந்து இல்ல அவரு கேக்குறது நியாயம் இருக்குதான். இவன் காசு கூட கொஞ்சம் கட்டி, ஆனா இவன் பாருங்க, இவன் காசு கையிலேருந்து விட மாட்டேங்கிறான். இது ஒரு காரணம். இன்னொன்னு ஏதோ வீடியோ கூட சிக்கிக்குன்னு சொல்றாங்க. பாப்போம், வந்தாதான் தெரியும். இவன் மடியலனா ஜிப்சி, இவன் பேச்ச கேட்கலனா, அவங்க சொல்றவங்க பேச்ச கேட்கலனா வெளில வரும், மேட்டர்லாம் வெளில வரும். ஜிப்சி ஞாபகம் இருக்கா, இந்த ஜெயலலிதா வீட்டுல ரெய்டு நடக்கும்போது சன் டிவில அந்த ரெய்டு நடத்தின வீடியோ எல்லாம் வெளில எடுத்து விட்டாங்க பாத்தீங்களா? நகலாம் இருக்கு. சன் டிவில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்களா? அந்த மாதிரி அண்ணன் வீட்டுல நடந்த ரெய்டு வீடியோ எல்லாம் வெளில வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சொல்லுங்க. சாரி, அடிக்கடி குறுக்க வந்துடுறோம். சாரி சால்குட்மேன், சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான் ப்ரோ, அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, ரெய்டுன்னு சொன்னப்ப எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. நிறைய பேசலாம், இன்னும் நிறைய இருக்கு. செம காமெடியா போயிட்டு இருக்கு இப்போ வர வர. இன்னும் காமெடி இப்போ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. வெயிட் நீங்க அவசரம்லாம் படாதீங்க, இன்னும் காமெடி ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் வந்து ரசம் இருக்கு, மோர் இருக்கு, குழம்பு இருக்கு. அண்ணன் வந்து டேய் மாறா மேல வாடா, கீழே இருக்கிற லிசன் நேற்று வந்து மிரட்டு இல்லை, வாடா வந்து மேலே வந்துட்டோம், 12 மணி ஆகுது, வா மேலே வா, கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, வந்து மிரட்டிட்டு போ. என்னன்னா இனிமேல் தான் காமெடியா ஹெவியா இருக்கும். இவனுக்கு இன்னும் வந்து பிரச்சாரம் பண்ணணும், ஆன்லைன்ல உட்காந்து முட்டு கொடுக்கணும், என்ன அவங்க இவங்களுக்கு முட்டு கொடுக்கணும், இவங்க அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும். இதை விட தாண்டி பிரச்சாரங்கள் போகணும், அங்கதான் ஹைலைட். ஆனா வேட்புமனு தாக்கல் பண்ணி அண்ணன் சொத்து கணக்கு காட்டணும், தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு காட்டணும். எவ்வளவு இருக்கு, எம்மா இருக்கு. ஏப்பா, இந்த தேர்தல் வரலாறுலயே இப்படி ஒரு தேர்தல் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே பார்த்திருக்காது. அப்படி ஒரு தேர்தல், எவ்வளவு டிராமா, எவ்வளவு ட்விஸ்ட். சினிமா கிளைமேக்ஸ்ல கூட இவ்வளவு ட்விஸ்ட் இருக்காது ஜிப்சி. இன்ட்ரோடக்ஷன்ல ட்விஸ்ட், அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல ட்விஸ்ட், இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட், அப்புறம் இன்ட்ரோல் ஆரம்பிச்சு ஒரு ட்விஸ்ட், அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், அப்புறம் கிளைமேக்ஸ்ல முடிஞ்சு பேர் ஓடும்போது ஒரு ட்விஸ்ட் வரும் ஜிப்சி. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க. ஜூன் 22 ஜூன் 22 ஆமா, அதான் சொன்னேன், ஜூன் மாசம் வரும் ட்விஸ்ட். ஒரு சின்ன இதுதான், சாரி, ஒரு சின்ன இதுதான் ப்ரோ. இப்ப ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் 2 மாசத்துல. எல்லாருமே உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சாமி நம்பிக்கை இல்லாதவங்க கூட கோவிலுக்கு போவாங்க, சர்ச்சு, மசூதி எங்கேயாவது போயிட்டு ஒரு இது பண்ணுவாங்க, இமேஜ் பில்டு பண்ணுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு நலத்திட்டம் பண்றது, ஒரு பாசிட்டிவ் இமேஜ்ல இருக்கணும் தான் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஒரு பீப்புள்கிட்ட போய் மிங்கிள் ஆகுது. நம்மால் வந்து கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்ணாலும் தெரியும் லாஸ்ட் வீக். அப்பவே தெரிஞ்சு போச்சு இமேஜை பத்தி கவலை இல்லை அப்படின்னா நீ சிஎம் கேண்டிடேட்டுக்கு நீயே நிக்க போறதுலன்னு உனக்கே தெரியும். இது ஏதோ அதாவது இவ்வளவு கேர்லெஸ்ஸா யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சீரியஸா பாலிடிக்ஸ் அணுகிறவங்க அந்த அளவுக்கு இமேஜ் உடையும் தெரிஞ்சே யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு எலெக்ஷன் இயர் அன்னைக்கு சொல்றேன், ஒரு இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. அப்பவே வெளியே வந்தாச்சு மேட்ரு, நிக்க போறது இல்ல அப்படின்றது வந்து. எலிபுரி பாத்துருக்கீங்களா சால்வன்? எலிபுரி வீட்டுல வைப்பாங்களே எலிபுரி, அதுல என்ன பண்ணுவாங்க, முதல்ல தக்காளி வச்சு பார்ப்பாங்க,
வெள்ளைக்காரன்லாம் சீஸ் வைப்பான். நம்ம ஊர்ல கருவாடை தூக்கி வைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது நல்லா வாசனையா இருக்கிற பொருளை தூக்கி அந்த எலி பொரியில வச்சு எலியை பிடிப்பாங்க. ஓகேவா? இப்ப அந்த எலி பொரி தான் டிவிக்கே கட்சி. அந்த முன்னாடி அந்த எலி பொரியில வைக்கிற கருவாடு தான் விஜய். அந்த எலி தான் விஜய் ஃபேன்ஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த எலிகளை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா கொல்ல மாட்டாங்க. அப்படியே கொண்டு போய் நான் வளர்ப்பு எலியா மாத்திரம் வாடி மாமனே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. அது ஊஞ்சலியா இருந்தாலும் சரி, இல்ல பெருச்சாலி எலியா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டு எலியா இருந்தாலும் சரி, இல்ல காட்டு எலியா இருந்தாலும் சரி. என்ன பெருச்சாலியா இருந்தாலும் சரி. பெருச்சாலிலாம் வேற யாரும் இல்லை, நம்ம புஷி அனந்த் அண்ணன், ராஜ்மோகன், லோயலமணி, ஆதவ அர்ஜுனா, எழுதி வச்சுக்கோங்க. ஆதவ அர்ஜுனாலாம் எப்பயோ விஜய்க்கு முன்னாடி வாங்க பிரதர் வந்து உட்காருங்க பிரதர், நான் உங்களுக்கு முன்னாடி இடி டிபார்ட்மெண்ட் வந்து உட்காந்துட்டேன் பிரதர், வாங்க பிரதர். அவன் இடி டிபார்ட்மெண்ட் ரைடு நடத்தினாங்க. லாக்கா இன்னைக்குன்னா எல்லாரும் 3000 கோடி சொத்து இருக்கு, 3000 கோடி இருக்குண்ணா. அதுல பாதி பமௌண்ட்டை எப்பயோ முடிச்சுட்டு வழிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற பாதி வச்சுதான் இப்போ எலெக்ஷன்ல விஜய் வச்சு இங்க சம்பாதிச்சு நம்ம பதவியை வாங்கிடலாம். அப்படி அவன் டார்கெட் எம்எல்ஏ இல்லைங்க, அவன் டார்கெட் எம்பிங்க. ஆதவர்ஜனா டார்கெட் எம்பி. ஜானரிசாமி டார்கெட் வந்து என்னன்னா, அவன் சொல்லப்பட்ட செயல் வேலை செஞ்சு கொடுத்தோம்னா உனக்கு 1000 கோடி ரூபா அந்த வச்சுக்க, லைஃப்ல செட்டில், ஏதாவது கம்பெனி ஏதாவது போட்டு ஏதாவது ஊர்ல போய் பொழைச்சிக்க. சொல்லுங்க டிக்கெட் தமிழ். எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஃபேன்ஸ் கிளப் இது ரசிகர் மன்ற செலவெல்லாம் கலெக்ட் பண்ணி தானே செய்வாங்க காசு. ஆமா. அண்ணன் கொடுக்குறதுல தானே. என்ன அவங்க அப்பாவே சொல்லியிருப்பார் இப்படி கலெக்ட் பண்ணி அதில் ஆட்டையே போடுறாங்கட்டு. இப்போ புலிப்பட நேரம் அவர் அந்த ஆசெட் சொத்தெல்லாம் அந்த மதிப்பு குறைஞ்சிட்டு வருதுன்னு 17.81 லட்சம் வரி விலக்கு கேட்டது. அப்புறம் ஃபேன்ஸ் கிளப் செலவழிச்சேன்னு சொல்லி 64.71 லட்சம் வரி விலக்கு கேட்டவர். இவர் என்னண்டு காசு கொடுத்துருப்பாரு இவங்களுக்கு. சரி, அதுக்கு முதல்ல என்ன உடம்பு நம்ம ஃபேன்ஸ் சரியில்லையா? கிளப்ல செலவழிச்ச காசு கேட்டு புரியல. உடம்பு சரியில்லையா? கொஞ்சம் லைட்டா வெதருக்கு. அதான் ஒரு வாரமா ஆக்டிவா இல்லையா? ஆமா ஆமா, கொஞ்சம் பர்சனல் ரீசன். சரி ஓகே ரைட். சரி ஓகே. எந்த நேரமா இருந்தாலும் சரி, அடுத்த 3 மாசம் நான் எல்லாருக்கும் சொல்றேன், இருக்கிற வேலை விட்டு இல்ல டிவோர்ஸே நீங்க வாங்குறா இருந்தாலும் தள்ளி 3 மாசம் தள்ளி போடுங்க. உண்மையிலே சொல்றேன், கல்யாணம் பண்ண போறீங்களா 3 மாசம் தள்ளி போடு. ஊர்ல ஏதாவது பெருசு கிருசு பாடி வர மாதிரி இருக்கு, அதெல்லாம் இல்லை, வெயிட் பண்ணு, மூச்சை பிடிச்சிட்டு இரு, ஒரு 3 மாசம் கண்ட்ரோலா இரு, அப்புறம் பாத்துக்கலாம். முழு வேற நேரம் வேலையே இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஜிப்சி நாங்களாம் ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? இவன் ஒருத்தனுக்கு இந்த கீழே ஷேர் பண்ணி விட்ட கொமெண்ட்ல என்ன வரி விலக்கு கேட்டது. டிகே தமிழன் ஃபேன்ஸ் கிளப் காசு இவனுக்குலாம் இந்த வரி கட்டுறதுலாம் பெருசெல்லாம் யோசிக்க கூடாது. சிம்பிளா சொல்றேன், ஐடி டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு நான் இத்தனை லிட்டர் பால் வாங்கினேன், நான் இத்தனை ஜாங்கிரி வாங்கினேன்னு கணக்காட்டிட்டு வந்திருக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய கஞ்ச பயலா இருப்பான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரசிகர் மன்றமா இருக்கும்போது, ரசிகர் மன்றங்களா இருக்கும்போது தான் இவன் கட் அவுட்டுக்கு பாலை காசு கொடுத்து வாங்கினா பரவாயில்ல. ஆவின் பால் வந்து காலையில பால் ஊத்துறதுக்கு ரோட்டுல இந்த சிலிண்டர் எல்லாம் வாசல்ல வைக்க மாட்டாங்க. சிலிண்டர் தயாரிக்கிற கம்பெனி அப்படி எடுத்து வச்சுட்டு வண்டியில ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு 10 சிலிண்டர் வச்சிருக்க மாட்டாங்க. அதுல 2 சிலிண்டர் தூக்கிட்டு போவாங்க போறது. ஒரு வீடியோ பார்த்தா அந்த மாதிரி தான் பால் வண்டியை கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு, இந்த பாக்கெட் பால் இருக்குல்ல ஆவின் பால், அப்படி வச்சுட்டு பாலை உள்ள போய் கொடுத்துட்டு வரதுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டானுங்க பைப்பிள்ளைங்க. அந்த மேல அந்த ஒரு இது இருக்குல்லையா, ஒரு கேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அதை வாங்கிட்டு வந்து இங்க மேல பெட்ரோல் பாலை தூக்கி ஊத்தி விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நியூஸ் சேனல் வரைக்கும் வந்துருச்சு. பால் திருட, இடுப்பு கிள்ளி, பர்சு ஆட்டையை போடுறது, தடவுறது, போக்சோ சட்டத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 8 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கானுங்க. டோட்டலா இது வரைக்கும் அவனுக்கு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் 8 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. எவனாவது ஒரு விஜய் ஃபேன் எடுத்து போட்டு, நான் டேட்டாவோட எடுத்து போடுறேன், போக்சோ சட்டத்துல மட்டுமே 8 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கானுங்க இது வரைக்கும். லிஸ்ட் போயினே இருக்கு அது பட்டுக்கு. நீங்க பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க. யாரு எதை நாட்டுல பேசணும் ஒரு விவஸ்தை மயிரே கிடையாதா? அடுத்தது ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாடுறது, பெண்கள் பாதுகாப்பு, பொத்தானை அழுத்துவோம், உன் வாயில ஏதாவது நான் எதை வேணாலும் சகிப்பேன். ஐயோ இவனா பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறான், கடவுளே. வீட்டுல அந்த ஓரத்தமா நின்றுட்டு சங்கீதம் அந்த பக்கம் கையை கட்டிட்டு சிரிக்கும். என்ன எதை வேணாலும் எனக்கு கோவம் இல்லைங்க. அந்த லேடிஸ், விஜய் ஃபேன்ஸ் லேடிஸ் அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ வந்து முட்டு கொடுக்குறேன்னா, உன்னெல்லாம் நான் என்ன சொல்லி கேட்டா வரும், என்ன சொல்லி பேசினா உனக்கெல்லாம் கோவம் வரும்? எனக்கு அது ஒரு கேள்வியா உணவே இருக்கு எனக்கு.
சொல்லுங்க. என் ஸ்பேஸ் எல்லாம் கையெல்லாம் தூக்கிட்டு கூட அப்படியே பேசி விட்டுருணும். நேரம் ஆகுது 12 ஆகுது. பேசுங்க. ரெண்டுல இவர் ஆஃபீஸ் போயிட்டு பொறுமையா வருவாரு. அப்புறம் கபிலன் இன்னைக்கு என்ன ஆச்சு அதான ஸ்லோபன்? இல்ல கபிலன் அது இல்ல. ஆனா இந்த நியூஸ் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்? எந்த நியூஸ்? இந்த மாமி நியூஸா? பிஜேபி மாமி நியூஸா இல்ல பிஜேபி நியூஸா? இல்ல பிஜேபி ஆனா ஒண்ணு ஸ்லோபன், இவன் எல்லாரும் கூட கள்ள தொடர்புல தான் இருக்கிறான் ஸ்லோபன். என்னது? அது இல்ல உண்மையிலே சொல்றேன். ஒண்ணு எல்லாரும் கள்ள தொடர்புல தான் இருக்கிறான். நேரடி உறவு இவனுக்கு பிடிக்காத போல இருக்கு இவனுக்கு. அது கரெக்ட் தான். ஆனா இந்த மேட்டர் எந்த அளவுக்கு இது என்ன சும்மா கலப்பி விடுறாங்களா என்னன்னு தெரியல. நீங்க டிஎல்ல சும்மா பேசுறவங்க எல்லாம் ஏதோ முன்ன பண்ண எல்லா ஜேர்னலிஸ்டும் பேசுறாங்க. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. இல்ல அது வந்து நடக்க போகுதுங்கிறானுங்க. அதுக்காக ஏதாவது சொல்லணும்ல. இது இங்க ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இல்லன்னா நேத்து எதுக்கு ரகசியமா எதுக்கு ஜூம் மீட் நடத்தணும்? இன்னொன்னு தான் பார்த்தேன். எனக்கு அது செம சிரிப்பா இருந்துச்சு. பிடிஆர் இந்த சண்டே விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிடிஆர் சண்டே டிவிக்கு ஜாயின் பண்ண போறேன். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா தெரியாதடா? இல்ல பிடிஆருக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கு. அவர் ஏதோ ஒரு ஊர்ல பேருக்கு ஏதாவது சம்பாதிச்சு பணம் ஏதாவது சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. அதை நாசம் பண்றதுக்கு இவங்களுக்கு என்னன்னா அதான் விஜய் இருந்தாலே போதுண்டான்றீங்களா? அப்புறம் எதுக்கு எனக்கு பிடிஆர் என்டிஆர்னு எதுக்கு நீங்க அங்க போய் காலில் விழுந்துட்டு இருக்கிறீங்க? எனக்கு புரியல. காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்துட்டாரு. இதை பொட்டா பாருங்க எனக்கு ஒண்ணு எடிட்டு இல்ல இப்ப செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லாலை எடுத்துட்டு ராகுல் காந்தியை போட்டானுங்க. ஏய் எங்க ஆளு வந்து ராகுல் காந்தி நேரா வாட்ஸ்அப்ல பேசுவார் தெரியுமா? சரி அந்த பக்கம் அறிவாலயத்துல போயிருக்கிறாங்களே என்னன்னு கேளு போய் பார்ப்போம் பாடுறேன்னா அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னா வந்து வெளில வந்தா 28+ ராஜ்யசபா சீட்டுன்னு கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸ்லோபன் மிஞ்சி போனா என்ன, நான் 15ஆம் தேதி வரைக்கும் தான் ஸ்லோபன். எப்ப இருந்தாலும் புத்துக்குள்ள போனது வெளில வந்துதான் ஆகணும். அது பாம்பா இருந்தாலும் எலியா இருந்தாலும். கரெக்டா? கரெக்டா. ஆனா எனக்கு என்னமோ தெரியல இவன் எடுப்பாட்டு ஞாபகம் இருக்கா ஸ்லோகன்? அந்த நேரத்துல இந்த டயலாக் திருமலை டயலாக் எல்லாரும் எடுத்து வச்சுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம். எப்படி ரஜினி அரசியலுக்கு உள்ள வரேன்னு சொன்ன உடனே ரஜினி சங்கின்னு சொல்லி என்ன பண்ணீங்க? அப்படியே அதை அப்படியே கவ்வ கொடுத்து எப்படி அவனுங்க வாயிலே கவ்வ கொடுத்து கவ்வு அப்படின்னு போட்டு நல்லா ஏறி வாயில மிதிக்கணும் அவனுங்கள. எனக்கு அதான் நான் எதிர்பார்க்கிறேன். நீ கூட்டின்னு வச்சு கன்ஃபார்ம் மட்டும் அபிஷியலா நியூஸை வெளில விடு. அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க அடி. உங்க விட்டு அடி எங்க விட்டு அடி இருக்கக்கூடாது. ஓப்பனா சொல்லணும்னா பிஜேபியில இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் பிடிக்கலங்க. இந்த நாய் கூட எல்லாம் கூட்டணி வச்சு நமக்கு இருக்கிற வர்ற ஓட்டு கூட வராதியா, எதுக்கே இந்த நாய் கூட ஓட்டு, அப்படிதான் நிறைய பேர் கடுப்பா வராங்க. உண்மையிலே சொல்றேன் ஸ்லோகம். ஏடிஎம்கேல அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பிடிக்கல விஜய் கூட எல்லாம் வேண்டாம். இல்ல இது அதான் உள்ள இருக்கிறவனுக்கும் பிடிக்காது, வெளில இருக்கிறவனுக்கும் பிடிக்காது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் இல்ல சொல்றேன். இது பாருங்க ஏடிஎம்கேக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் திமுக மாதிரிங்க அவங்கள்ட்ட ஓட் பேங்க் எல்லாம் நிறைய இருக்கு. அது அவங்க சரியா மறுபடியும் அது கொஞ்சம் உயிர் கொடுத்து அப்படி மறுபடியும் தூக்கி விட்டா போதும் வந்துடும். இல்ல இவனுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு காரணம்னா ஏன்னா இவனுக்கு 234 பேர் வந்து நிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அந்த ஒரு காரணத்தினால இவன் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணியை நான் நாடி போனா எனக்கு 5 பேருக்கு மேல சொல்லுங்க ஒரு மாவட்ட தலைவர்ல விஜய் கட்சியில 5 பேருக்கு மேல எவனுக்காவது பணம் பலம் செல்வாக்கு பேரு பெரிய பணக்காரன் 5 பேர் 5 பேருக்கு மேல 5 பேர் வரைக்கும் இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் ஏங்க லயலா மணிக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறானுங்க. கொடுமையா பாருங்க. ராஜ்மோகனுக்கு சீட்டு ஏங்க விஜய் ராஜ்மோகனுக்கு ஆதவர்ஜனா இல்ல நான் சொல்றேன் பாருங்க. விஜய் ஆதவர்ஜனா செங்கோட்டையன் ஈசிஆர்